வெல்கம் டு சரசராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பிங் வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா பேக் அண்ட் ஆர்கனைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர். இதை நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எனக்கு மீஷோ ஸ்மார்ட் காயின்ஸ் ஆஃபர், ஆன்லைன் பேமெண்ட் ஆஃபர்லாம் போக 136 ரூபா வந்தது. இந்த ரேட்டுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நல்ல லெதரில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த பீச் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ். நான் முதல்ல என்னடா அது டேமேஜாக இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தா அது ரிமூவபிளாக இருந்தது. இங்கே வந்து ஹூக்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம செயின் போட்டுக்கலாம். இங்கே குட்டி பவுச் கூட கொடுத்துருந்தாங்க. அந்த ஹூக்கில் மாட்டி நம்ம செயினை உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே 4 கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இயரிங்ஸ், பெண்டன்ட் வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம ரிங்கெல்லாம் வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். அடுத்த ப்ராடக்ட்டும் நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ஒரு பேக். நான் காலேஜ் டேஸ்லலாம் நிறைய பேக் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, ஒரு ஆசையாக இருந்தது, அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் எனக்கு ஆஃபர்லாம் போக 199 வந்தது. 199க்கு இதோட குவாலிட்டி நல்லாவே இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த கலர் நல்லா இருந்தது. நான் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் கூட பண்ணிட்டேன். ஆனால் அந்த கலர் எதுவும் போகவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி குட்டி ஜிப் கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன், இந்த பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஹேங்கிங்ஸு, ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. மேலே ஒரு குட்டி போ இருந்தது. ஜிப்பெல்லாம் கோல்டன் கலரில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கீழேயுமே இப்படி ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஓப்பன் இருந்தது. இந்த குட்டி பவுச் போக ஃப்ரண்ட்லேயே இப்படி டபுள் பவுச், இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸருமே கொடுத்துருந்தாங்க. உள்ளே இருக்க இன்னர் கிளாத்துமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிளியவே இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 2 to 3 months இருக்கும். நான் லேட்டாக தான் இந்த ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஜிப்பு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. என்னடா டைட்டாக இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் யூஸ் பண்ண அது ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு. உள்ளேயுமே நல்ல ஸ்பேசிஸாக இருந்தது. அடுத்து நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டும் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர். நான் காம்போ ஆஃப் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே இது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில், ஒன்று பெருசு ஒன்று சிறுசுன்னு சொல்லி 2 ஆர்கனைசர்ஸ் வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதிலேயே இன்னர்வேர் ஆர்கனைசரும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பிராண்டில் நல்லா இருந்தனால, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால நான் திரும்ப ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் வந்து 2மே சேம் சைஸில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் எனக்கு ஆஃபர்லாம் போக 242 ரூபா வந்தது. ஏற்கனவே நான் க்ரீன் கலர், ப்ளூ கலர்லாம் ஆர்டர் பண்ணனால இந்த தடவை பிங்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கலருமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஃபோல்டபுள் டைப்பு. நல்லா ஃபோல்ட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி பாக்ஸ் மாதிரி வந்துடும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்க பேடை வந்து உள்ளே வச்சோன்னா நமக்கு ஸ்டிஃபாக கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். நல்ல அகலமாக நல்ல டெப்த்தாக இருந்தது. நம்ம நிறையா கிளாத்தை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக ப்ளவுசஸ், குர்த்தீஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நல்லா அகலமாக இருக்கனால நம்ம குர்த்தீஸ்லாம் கூட நீட்டாக வந்து அயன் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்பெஷலே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஹேண்டில் தான். அப்புறம் க்ளோஸ்லையுமே வெல்க்ரோ கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து நான் அந்த ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். இதை டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். நல்லா பிளாக் கலர் லெதர், பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலண்ட்டான குவாலிட்டின்னு சொல்லுவேன் நான். அவ்வளோ திக்கான லெதர். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்க ஒரு குட்டி ஸ்லிங் பேக் இது. இதோட ப்ரைஸ் வெறும் 249 தான். நல்ல லென்த்தாக வேறு இருந்தது ரோப்பு. அதனால நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து தான் நான் இந்த காயின் பர்ஸுமே டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 79ஓ 69ஓ நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
ஆனால் திக்காக இருந்தது. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான காயின் பர்ஸ் தேவைப்பட்டனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்ததான் இந்த குட்டி ஆர்கனைசருமே நான் டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு 59 தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளேயுமே அவங்க அந்த வுட்டு கொடுத்துருக்கனால ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா இருந்தது. இது நம்ம எதாவது குட்டி குட்டி திங்ஸ்லாம், சேஃப்டி பின், ஹேர் பின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா பீரோக்குள்ளே நம்ம குட்டி குட்டி ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஆர்கனைசரும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது நான் லாஸ்ட்டு டிமார்ட்டோட கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கிளியரன்ஸ் சேலில் தான் இதை நான் வாங்கியிருந்தேன். இதோட ஆக்சுவல் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 139. ஆனால் இதில் இருந்து 50% ஆஃபர் போக தான் எனக்கு பில் ஆச்சு. அதில் வந்து யூனிகார்ன் தீமில் வாங்கியிருந்தேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளூ அண்ட் பிங்க்கு. கீழே இருக்க பவுச் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, மேலே கவரில் மட்டும் யூனிகார்ன் தீம் இருந்தது. இதை நம்ம ட்ராவலுக்கெலாம் வேனிட்டி போச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காயின் பாக்ஸுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் 59 69 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவும் யூனிகார்ன் தீமில் தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம ஏர்பாட்ஸு, பென் ட்ரைவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. முதல்ல பிங்க்கு தான் பார்த்தேன், ஆனால் இந்த ப்ளூ கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருந்தது, அதனால் இந்த ப்ளூவை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு குட்டியாக ஒரு ஹேங்கர் கூட கொடுத்துருந்தாங்க, ஹேண்டில் கூட கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. அடுத்ததாக இந்த சின்ன ஹேண்ட்பேக் வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 200 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதை வந்து நான் என் அம்மாக்காக வாங்கியிருந்தேன். அம்மா மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணனால நான் இந்த வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணேன் இந்த தடவை. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டு, பெரிய கம்பார்ட்மெண்ட் வந்து 2 இருந்தது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு கீழே சும்மா குட்டியாக ஒரு ஜிப் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டே ஒரு மொபைல் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருந்தது. அது போக உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, பின்னாடி ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நான் சரவணா ஸ்டோர்லேருந்து இந்த கிளட்ச் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் மேக்ஸிமம் லெதரில் தான் கிளட்ச்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது, இது நல்லா இருந்தது. சரி, இது யூஸ் பண்ணதில்லை, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது குவாலிட்டி வைஸ் இப்போ வர நல்லா தான் இருக்குது. உள்ள மொபைல் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக தான் இருந்தது. அவ்வளோதான் இந்த ஷாப்பிங் ஹால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.